பகுதி 49வது வட்டக்கழக சார்பில் பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தாம்பரம் மாநகர பெருங்குளத்தூர் வடக்கு பகுதி 49வது வட்டக்கழக திமுக சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் விழா கஸ்தூரிபாய் நகர் காட்டு மாரியம்மன் கோவில் அருகில் பகுதி கழக செயலாளர் 4வது மண்டல குழு தலைவர் டி. காமராஜ் தலைமையிலும் வட்ட பிரதிநிதி ஆர். சீனா வரவேற்பிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர கழக செயலாளர் எஸ்.ஆர். ராஜா எம்எல்ஏ, மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். உடன் முன்னாள் பேச்சாளர் எஸ்.ஜி. கருணாகரன், மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜேஷ் சர்தார், கார்த்திக் உட்பட பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். பள்ளியிலே படிக்கின்ற காலத்தில் நமக்கு அதிகமாக யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் ஒற்றே உலகு. 2வது குறள் தெரியுமான்னா யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் 1330 குறள் தெரியுமான்னா தெரியும். அதுக்கு எத்தனை அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் தெரியும். அது எத்தனை வகையாக பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தெரியும். ஆனால் நாம் அதை மறந்துவிட்டோம். மரணம் அதை நம்ம அக்கறை எடுக்கலை. திருவள்ளுவர் யார், எங்கேருந்து வந்தார், எங்கே போனான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் தலைவர் கலைஞர் ஒண்டி தான் திருக்குறளுக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும், திருவள்ளுவருக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று முதலாக வள்ளுவர் கோட்டத்தை அமைத்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அப்போ ஆட்சி மாற்றப்பட்டது, அதை யாரும் அதை கவனிக்கலை. ஆக 89 ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றவுடன் அங்கே தான் நம்ம பதவி பிரமாணம் எடுக்கக்கூடிய அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் 89 அங்கே பதவி பிரமாணம் எடுத்தார். இப்போ கன்னியாகுமரியில் மிகப்பெரிய சிலை 133 அடி சிலை வைக்கப்பட்டது. சிலை வைக்கப்பட்டது மட்டுமல்ல, இப்போ 25 ஆண்டாக அந்த சிலையை கொண்டாடி கொண்டு அந்த வெள்ளி விழாவும் முடிந்துவிட்டது. இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து பல்வேறுபட்ட மொழிகளிலே அது மோடி அவர்கள் எங்கே போனாலும், ஏன் பாராளுமன்றத்தில் கூட திருக்குறளை பேசக்கூடிய அளவிற்கு நேற்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. நம்முடைய வள்ளுவர் அவர்கள் எழுதிய திருக்குறளை, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு, உலகம் முழுவதும் அலுவலகம் அமைப்பதற்கு உண்டான பணியை நான் செய்வேன் என்று இப்படி மோடி சொல்லியிருக்கின்றார். ஆக திருவள்ளுவரை நான் பார்த்ததில்லை. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அதை எழுதினார் என்று யாருக்கும் தெரியாது. எழுதிய திருக்குறளுக்கு உரை எழுதுவது என்பது மிகப்பெரிய கடினம். ஆக அதை நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ் என்ற ஒரே ஒரு மொழி மட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு இந்த பணியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் இந்த பொங்கல் விழா.